இறந்தவர்களின் வாக்குகளை கள்ளத்தனமாக பதிவு செய்து திமுக கட்சி வெற்றி பெறுகின்ற ஈன செயலை செய்கிறது. கள்ள ஓட்டு போடுவதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள். முனைவர் வைகை செல்வன் கடும் தாக்க. பூத் லெவல் ஆபீசர்கள் பணி செய்யும் போது கண்டிப்பாக அதிமுக பிரதிநிதிகளுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் தவறுகளை களைய முடியும். முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். வி. சோமசுந்தரம் பேசுகையில், தேர்தல் நேரத்தில் நியமிக்கப்படும் பிரதிநிதிகளின் பணி மிகவும் முக்கியமானது என்பதால் நமது கழகத்தின் பூத் முகவர்கள் அந்தந்த வாக்குச்சாவடி நிலையத்தின் வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு உறுதுணையாக செயல்பட வேண்டும் என கூறினார். முனைவர் வைகை செல்வன் பேசுகையில், வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகள், நீக்கப்பட வேண்டிய பெயர்கள் அல்லது சேர்க்கப்பட வேண்டிய புதிய வாக்காளர்கள் போன்ற தகவல்களை சரிபார்க்கவும், விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யவும் நாம் கண்விழித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இறந்தவர்களின் வாக்குகளை கள்ளத்தனமாக பதிவு செய்துதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. கள்ள ஓட்டு போடுவதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள் என்றார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், உத்திரமேரூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெருமாள், நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு உள்ளிட்ட உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.